காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் 7 முக்கியமான பிரச்சனைகள் சரியாகும். அதைத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதலாவது, குடல் சுத்தமாக்கப்படும். ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிப்பதனால் சிறிது நேரத்தில் மலம் கழிக்கக்கூடும். அதனால் வயிற்றில் உள்ள அனைத்து கழிவுகளும் நச்சுக்களும் மலம் மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் வெளியேற்றப்படுகிறது. இதனால் குடல் சுத்தமாக்கப்படுகிறது. அடுத்து, இரண்டாவது, பசியை தூண்டும். வயிற்றில் உள்ள கழிவுகளும் நச்சுக்களும் வெளியேற்றப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக பசியை தூண்ட ஆரம்பித்துவிடும். மூன்றாவது, இரத்த செல்கள் உற்பத்தியாகும். இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவும் அதிகரிக்கும். இதனால் உடலானது எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் எனர்ஜியாகவும் இருக்கும். நான்காவது, தலைவலி. சில பேருக்கு எப்பொழுதுமே தலைவலி வலித்து கொண்டே இருக்கும். அவர்கள் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிப்பதனால் நீர்ச்சத்து அதிகரித்து உடலில் தலைவலி வருவதை தடுக்கப்படுகிறது. ஐந்தாவது, அல்சரை தடுக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் காலை உணவை நம்ம எடுத்துக்கொள்வது இல்லை. எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் டெய்லி வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் தண்ணீரை குடிப்பதனால் அல்சர் வருவதை தடுக்கப்படுகிறது. ஆறாவது பாயிண்ட் எடை குறைதல். அதாவது எடை அதிகமாக உள்ளவங்க தினசரி ஒரு கிளாஸ் தண்ணீரை குடித்து வரும் பொழுது அவங்களுடைய பாடியில் மெட்டபாலிசம் ஆனது இன்க்ரீஸ் செய்யப்படுகிறது. சாப்பிடக்கூடிய உணவுகள் விரைவாக செரிமானமாக்கப்படுகிறது. இதனால் அவங்க பாடியில் உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் கரைக்கப்படுகிறது. ஏழாவது, பொலிவான சருமத்தை கொடுக்கும். தினசரி நம்ம தண்ணீரை குடித்து வருவதால் முக சுருக்கங்கள், முகத்தில் உள்ள பருக்கள் எல்லாமே சரியாகிவிடும். அதாவது வயிற்றில் உள்ள அழுக்குகள் இருப்பதனால் முகங்களில் பருக்கள் ஏற்படுகிறது. இந்த அழுக்குகள் நீங்கிருச்சுனால் பருக்கள் வருவது தடுக்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப்